அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு அருப்புக்கோட்டையில் காயத்ரி என்ற ஒரு டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரத்தின் உச்சம். ஒரு காவல்துறை அதிகாரி தவறான எந்த விஷயமும் செய்யல, உங்களை சமாதானப்படுத்துவதற்காக வர்றாங்க. அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு சரக்கு வாகனத்துடைய டிரைவர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலையை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நியாயம் எங்க இருக்குன்றத கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 10 பேர் அக்யூஸ்டு வந்து நிப்பானான்னு தெரியல. ஒரு பெண் மீது, அதாவது காவல்துறை அதிகாரி என்பதை மீறி அவர் ஒரு பெண் அதிகாரி, அவரை தடுக்கிறன்ற பேர்ல அவருடைய நெஞ்சில கைப்படுது. தவறான செயல் இல்லது, வன்மமான செயல் அது. நம்ம ஒரு பெண்கள் கிட்ட பேசும்பொழுது ரொம்ப ஆண்கள் கிட்ட பேசும்போது உஷாரா இருக்கணும், பெண்கள் கிட்ட பேசும்போது இன்னும் உஷாரா இருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கண்ணியம் தவறக்கூடாது. ஏன்னா அவர்கள்ட்ட இருந்து கண்ணியத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களும் கண்ணியத்தை கொடுக்கணுங்க. இப்போ தள்ளும் போது எங்க கைப்படுது அது கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? சரி, அந்த பைத்தியக்கார, அந்த திமிர் பிடித்த அந்த ஒரு மாவுக்கட்டுக்கு சொந்தக்காரன் பண்ணிட்டான். பின்னாடி இருந்து ஒருத்த முடிய பிடிச்சி இருக்கிறிய உங்க அக்காவோ உங்க அம்மாவோ உடன் பிறந்த சகோதரிகள் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த வேலையை நீ செஞ்சிருப்பியா? எவ்வளவு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமா இது? ஒரு முடிய பிடிச்சி இழுக்கிற, யார் முடிய பிடிச்சி? பெண்கள் சண்டையிலேயே பெண்கள் முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சுப்பாங்க. அதுவே அந்த டிஎஸ்பி மீது அந்த பெண் செய்திருந்தாலும் மிகப்பெரிய தவறு. ஆனா ஒரு ஆண் மகன் அப்படியே போயிட்டு ஆண்ற கர்வமா உனக்கு? ஒரு பெண் அதிகாரியை இவ்வளவு தவறாக நடத்துவியா? ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு டிஎஸ்பி, அவங்க படிச்சுட்டு அந்த பதவிக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது பல இன்னல்கள், பல இதெல்லாம் தாண்டி அவங்க பல வெற்றியை பெற்று வந்திருக்காங்க. இன்னைக்கு பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்றவர் காவல்துறை அதிகாரியா வந்திருக்காங்க. அவங்க பணியை தான் அவங்க செய்யறாங்க. சமாதானம் பண்றதுக்காக வந்திருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தைன்றது பேசணும், பிடிச்சி தள்ளி விடுறது. அவன் தள்ளி விடிச்சவன தாக்குறாங்க. அப்போ முடிய பிடிச்சி பின்னாடி இருந்து இழுத்த கைக்கு மாவு கட்டு போடணுமா இல்லையா? நிச்சயமா சொல்றோம், அந்த காவல்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்து வலது கை இடது கால் மாவு கட்டால் நிரப்பப்பட வேண்டும். ஏன்னா இது சட்டத்திற்கு புறம்பான விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக தேவை. அந்த தண்டனை என்னவென்று சொன்னால் இது போன்றுதான் இருக்கணும். இல்லை என்று சொன்னால் ஒரு காவல்துறை அதிகாரி தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கக்கூடியவர்கள். அந்த பாதுகாப்பை உருவாக்கக்கூடிய அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா சாமானிய நிலைமை என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது கட்டாயம். ஏன்னு சொன்னா, மக்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னா போய் காவல்துறையில முறையிடுவாங்க. காவல்துறையில ஏட்டு இருப்பாங்க, ஏட்டுக்கிட்ட போய் மனு கொடுப்பாங்க. அவங்க எஸ்ஐ இருந்தா எஸ்ஐ கிட்ட கொடுப்பாங்க, இல்லை இன்ஸ்பெக்டரை பார்ப்பாங்க. இது எல்லாமே சரியா நடக்குதான்னு ஒரு சரியான கோணத்துல போயிட்டு இருக்கான்றத வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு உயர் அதிகாரி டிஎஸ்பின்றது. அவர்களுக்கு இந்த நிலைமைன்றத நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. ரவுடிசம் தலை தூக்குகிறது என்று சொன்னால் கைகள் கால்கள் மாவு கட்டு போட்டாதான் அது சரியா வரும். ஏன்னா மிகப்பெரிய தவறு அந்த பெண் காவல்துறை அதிகாரியை தாக்கியதை மறுபடியும் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி இது போன்ற ஒரு சம்பவமும் நடக்காத அளவிற்கு காவல்துறையினர் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். நல்ல வைத்தியமாக அது இருக்கும் என்பதை நம்பி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருமையாளர்களே. மற்றொரு சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.